ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ்வெல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறேன். என்னென்னா பீச்சில் பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க, அப்படியே அடுப்பில் வேக வச்சு தான் பண்ண போடுறோம். பீச்சில் பண்ணுறாங்களே அதே மாதிரி நம்ம பண்ண தேவையில்லையா? ஓகே, 2 minutes வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோம்ஸ்வெல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்னை நல்லா உரிச்சு வச்சிடலாம். ஸ்வீட் கார்னு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபுல்லாக ஃபைபர் கண்டென்ட் தான் அதில். ஃபுல்லாக என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம். வச்சு கொடுத்துட்டாங்க மட்டும் போதுங்க, நானே மசாலா உப்பெல்லாம் போட்டு சாப்பிடுவேன். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் தீச்சி எடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கவங்க ஓகே, ஃபஸ்ட்டு அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கானை எடுத்து சுட வைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கானை சுட வைக்கிறதுக்கு 10 minutes ஆகிடுது. கானை ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு தீயாமல் வரும். நீங்கள் அதை சுட்டுக்கிட்டே இருக்கும் போது அது படப்படன்னு வெடிக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஆல்மோஸ்ட் ஸ்வீட் கார்ன் நல்லா சுட்டாச்சு. எல்லா சைடுமே சூப்பராக சுட்டுருங்க. இப்போ நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. குட்டி பிளேட்டில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சூப் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளில் தொட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நாம் அந்த ஸ்வீட் கார்னில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீச்சில் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோம்ஸ்வெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், தேங்க்யூ.